எப்போதும் இருப்பேன் என்று நினைக்கலாம். அழகாக நினைத்தவருக்கு மழையும் அசையும் காற்றும் நிற்கும். மழையும் அசையும் காற்றும் நிற்கும். ஏதாவது ஒன்றை புலம்பி 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 நமக்கு கொடுத்த மானிட பிறவியை கழிக்க வேண்டாம். ஒன்றும் கிடைக்க காற்று ஒன்றும் உங்களை தூக்கி செல்லாது. புலம்புவதால் புயல் காற்று உங்களை தூக்கி செல்லாது. புகழ் பாடினீர்கள் என்று சொன்னால் மலர் தூங்குவது போன்று தூங்குவார், மின்னல் போன்று வந்துடுவார். எங்கே வந்துடுவார்? ஏகாந்தமோ அருள் படைப்பார். யாரு? புகையாறு. கோளாறு புகழாறு. கோயில் தன்னுடைய வேலைகளை செய்ய ஆகும். அதுதான் கோளாறு. அந்த வேலையில் செய்வதை புகழாராக மாற்றி பாருங்கள். புகழாராக மாற்றி பாருங்கள். ஐயா, முல்லா, கண்டா, கடந்தா, கார்த்திகேயா, செல்வக்குமாரே, சென்று வருகிறே, எண்ணற்ற சக்திகள் விளங்கிக் கொன்றால் விளக்கறியும், விளங்காமல் விட்டால் இது உன்னை கொள்ளும். விதியை வேளால் மட்டும்தான் பிளக்க முடியும். விதியை வேளால் மட்டும்தான் பிளக்க முடியும். எண்ணற்ற தத்துவங்கள் சக்தி. மன்னருக்கும் உங்களுக்கும் மன்னருக்கும் உங்களுக்கும் விஸ்வரூபம். நான் நினைக்கலாம் விஸ்வரூபம் என்றால் என்னன்னு. ஆரம்பமாக மன்னருக்கும் மில்லுலகிற்கும் விஸ்வரூபம் கொடுப்பவர் முறைப்படவில்லை. அது செந்தூருடைய கருணை இருக்குங்க. அவருடைய கருணை ஆட்களுக்கு இந்த கருமத்தின் நானே ஒரு சாட்சியானவன் என்று கூறி கூறி என்னை பெருமைப்படுத்திக் கொண்டேன். ஏனென்றால் அறியாத வகையில் புரியாத கேள்வி, அறியாத வகையில் புரியாத கேள்வி. அந்த புரியாத கேள்விக்கு இருக்கின்ற புரிமையினுடைய ஆற்றல் சக்தி மூன்று இடத்தினுடைய வாசகமாக நின்றது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் குடையாக பிடித்தேன். அது மழையாக இருந்தாலும் புயல் காற்றாக இருந்தாலும் வெள்ளம் சீற்று வந்தாலும் குறிப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும்
தவம் பெற்றிருக்கின்றேன். போட்டிட்ட குரலுக்கு ஓடி வரும் தவம் பெற்றிருக்கின்றேன். இந்த தவம் என்கின்ற 3 எழுத்துடைய மாபெரும் சிக்கல் ஒன்று இந்த விண்ணுலகில் தேவைப்பட்டவர்கள் எடுத்துக் கொள்ளலாம். விண்ணுலகில் தேவைப்பட்டவர்கள் எடுத்துக் கொள்ளலாம். மண்ணுலகிற்கு அவசியம் தேவை. மண்ணுலகில் வாழ்பவர்களுக்கு அவசியம் தேவை. ஏன் என்பதை குறிப்பிட்டு 3 எழுத்துக்களாக உச்சரிக்கப்பட்டு இந்த வார்த்தையில் இருக்கின்ற அழகான அச்சுக்களாக முத்துக்கோட்ட முத்துக்கோரே கடலோர சக்கரவர்த்தியே, உங்களுடைய திருநாமங்கள் எண்ணற்றவை இருக்கின்றன. எதிலிருந்தால சக்தி உள்ளடங்கிய வேதமாக, மந்திரமாக, தூதாக, செயலாக, ஆற்றலாக அது கிடைக்கிறதெல்லாம் உங்களுக்கு என்று வாய்ப்பு. அந்த வாய்ப்பு என்கின்ற பெட்டகத்தை நீங்கள் இங்கிருந்து தட்டினால் போதும். ஐயா முருகா, செல்வக்குமாரே, செல்வகுமாரே, அவருடைய குமாரனே, வெற்றியவனே, உங்களுடைய அனைத்துக்கும் வழி வேறொன்றும் உண்டா என்று இங்கு தட்டினால் போதும். உறக்க சொல்லுவேன், ஊரடியளிப்பேன். உறக்க சொல்லுவேன், ஊரடியளிப்பேன். ஏன் உறக்க சொல்ல வேண்டும்? எதற்காக உறக்க சொல்ல வேண்டும்? உறக்க என்கின்ற வார்த்தைகள் எத்தனை அர்த்த கோடிகள் அணிந்திருக்கின்றது தெரியுமா? ஊரடிய சொல்லுவேன் என்கின்ற வார்த்தைகள் எத்தனை கோடி கோடி புண்ணியங்கள் இருக்கின்றன தெரியுமா? ஊரடிய சொல்வது என்ன சாதாரணப்பட்ட விஷயமா? ஊர் அறிய சொல்லுவேன், உறக்க சொல்லுவேன். உயிர் சொல்லுவேன், உயிருக்கு பின்னாடி என்னுடைய பலம் என்கின்ற அருள் மருந்து உங்களை எல்லாம் வரவழைத்துக் கொண்டே இருக்கும். பலம் என்கின்ற அருள் மருந்து சிகரத்தை போய் பார்த்துக் கொண்டது. யாருக்கும் சிக்கல் வரப்போது என்கின்ற அங்கீகாரத்தை உடலெங்கும் தாழ உள்ளது. எனது பரம்பரைக்கே கிடைக்காத பொக்கிஷம், எனது ஊர்களுக்கே கிடைக்காத பொக்கிஷம், எனது சமுதாயத்துக்கே கிடைக்காத பொக்கிஷம், நான் கண்டு மகிழ வேண்டும் என்கின்ற கண்ணனுடைய திருவடியிலிருந்து கிடைக்கப்பட்ட பேசினேன் என்று சொன்னால் அந்த பரம்பரை என்பது யாரையும் குறிக்க முடியாது, பார்க்க முடியாது, உணர்வுபூர்வமாகத்தான் அறிய முடியும். எத்தனை இடங்களை பிறகுகளை பெற்று உணர்வுபூர்வமாக அறிந்துள்ளீர்கள். என் நாவல் என்று சொல்லப்பட்ட சொல்களுக்கு வெளியே எடுப்பேன், மீண்டனாக நிற்பேன், நேரமாக வருவேன், காட்சி வருவேன், கண்ணன் என்று சொல்வேன், யாருக்கு வேணும் என்று சொல்வேன், கண்ணை கடலை என்றா சொல்வேன், எவ்வளவு வருவேன், உணவு வருவேன் என்று சொல்வேன். இன்னும் சக்தி கொண்ட மாயமாக நிற்கின்ற விண்ணுலகில் இருந்து காக்கின்ற கந்தகுமாரனுடைய ஆற்றல் சக்தியை உறக்க சொல்லுவேன். உயிருள்ளவரை காத்திருப்பவர்கள் பெற்றுக்கொண்டு இந்த பெட்டகத்திலே உள்ள அமைத்த ஒரு திறவுகோலை நீங்கள் ஏங்கினால் கிடைக்கும், ஏமாற்றம் இல்லாமல் போகலாம். ஏங்கினால் கிடைக்கும், ஏமாற்றம் இல்லாமல் போகலாம். ஏன் இயங்க வேண்டும்? பணம் கேட்பாரோ, ஏதாவது கேட்பாரோ, அறியாமலும் செய்யவும் செய்யாமலும் அறிந்தும் அறியாமலும் அறிந்தும் அறியாமலும் தெளிவு பற்றி தெளிவுபடாமையும் பல குற்றங்களை எல்லாம் குறையில்லாமல் காத்து பலம் வருவேன். ஐயா, இந்த காலத்துல குறை சொல்வது என்பது வாயால் மட்டும் சொன்னால் பரவாயில்லை, மனதால் மட்டும் சொன்னால் பரவாயில்லை, அது பாராட்டு போன்று ஆகிவிட்டது. அந்த குறையை நீக்குவது ஒரு மகிமை, ஒரு மகத்துவம்.
சக்தியும் பிறக்கும் வெற்றியும் அடைவாய். எரியும் சக்தியும் பிறக்கும் வெற்றியும் அடைவாய். ஏதோ ஒன்று கிடைக்க ஏதோ ஒரு நன்னாள், அந்த நன்னாளிலே புரிந்திட்ட திருவிழா, அந்த பேரறிவு கொண்ட பெருவிழாவாக மாபெரும் கந்த சஷ்டி திருவிழாவிலே 19ஆம் ஆண்டு விமர்சையாக கொண்டாடு. 19ஆம் ஆண்டு விமர்சையாக கொண்டாடு. விமர்சையாக கொண்டாடு. ஆகஸ்ட் மாசம் அந்த சஷ்டி திருநாள்ல எங்கெல்லாம் இதயக்கடலில் நாமெல்லாம் கைகூப்பி பல காலங்களாக தொட்டு வழங்கி மின்னிட்ட கதிரொளி வீச்சுக்களாக கேட்டு பெட்டி சொந்த வரலாறுடைய படைப்பு. இது பல அன்னங்களாக மாறியது, பல அணுகங்களாக நினைத்தது. பல அன்னங்களாக மாறியது, பல அணுகங்களாக நினைத்தது. எவ்வளவு எளிதாக நடத்தி தருவேன், எல்லோருடைய முன்னால் வருவேன். அடிப்படை கடைசியை பின்பற்றுவதாக என்றும் துணையாக நிற்பேன். இலக்கம் அச்ச வேண்டாம். இதை வேண்டுமானால் கேள், ஆனால் பிடிப்பிட்டு. இதை வேண்டுமானால் கேள், ஆனால் பிடிப்பிட்டு. பிடித்து என்கின்ற அந்த வார்த்தைக்கு இருக்கின்ற முடிச்சு என்கின்ற அந்த வார்த்தைக்கு இருக்கின்ற பிடிச்சு முடிச்சு. ஐயாப்பா, அல்லா பிடிச்சு முடிச்சு அதுதான் எங்க வில்லங்கமே தோன்றுது. எனக்கு வேணும்னா பொருளே கடன் கண்ணீரிட்டு அழுக வேண்டியது, வேண்டாட்டி தண்ணிக்காம போக வேண்டியது. வேணும்னா விளையாட்ட வேண்டியது, இல்லைன்னா போய்கிட்டே இருக்க வேண்டியது. அதான் எவ்வளவு அகலாண்டால் இருக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு அடிவரம் இருக்குல்ல. இந்த அடிவரம் என்று நீங்கள் பார்க்கின்ற முத்திரையாக விழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த முத்திரையில் எழுதப்பட்ட வாசகங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் அலங்கரித்து செல்ல போகிறார். இல்லந்தே செல்வன், இல்லந்தே செல்வன், இல்லதை புதிதாக நடத்தி தருவேன். இல்லத்தே செல்வன், இனியவை புதியதாக நடத்தி தருவேன். தேடுவதை நீ பார், தேடாதவர்களை நான் தருவேன். தேடுவதை நீ பார், தேடாதவர்களை நான் தருவேன். தேடுவதை எவ்வளவு சேர்த்து நீ வைத்துக் கொண்டு நீ முன்னால் வாழ முடியும்? உன்னால் எவ்வளவு வாழ முடியும்? தேடாதவர்களை அவர் கொடுத்தால் அது பொக்கிஷம். அதுதான் அவருடைய அருள், அதுதான் அவருடைய ஆசி, அதுதான் அவருடைய அனுபவம், அதுதான் அவருடைய காலங்காலத்துக்கு நிற்கின்ற ஓர் சரவணபாபா என்கின்ற பிராண மந்திரம். எழுந்தரிப்பு உச்சரிப்பு கேட்டால், எழுந்தரிப்பு உச்சரிப்பு கேட்டால் அந்த சமூக பெருமானுடைய திருச்செந்தூர் என்கின்ற புண்ணிய பூமியின் சமூக பெருமானுடைய திருவடி காட்சிகள் எண்ணற்றவை, எண்ணடங்கா சக்தி. மகிழையும் துள்ளும் வேளையும் காட்டும் அலையும் ஓசையும் வெள்ளம் தூரும் தூரமும் வந்து காத்து
ஆசி படைக்கும் அவருடைய திருக்கரங்களில் சக்தி கொண்ட வேல் நின்று ஜொலிக்கிறது. இதையெல்லாம் எவ்வளவு எழுதி வைத்திருக்கிறான் என்று எனவே தங்களுக்கு 6 நாள்களாக திட்ட வண்ணம் இருந்தது. இவையெல்லாம் அகற்றுவேன் என்று நம்பிக்கை பிறந்தது. சொந்தங்களா, சரணங்களா, அவர்களை குமரா, எண்ணற்ற சக்திகள் எண்ணிலடங்காதவை உங்களுக்கு வந்தேன், தங்கமடைந்தேன். தாகத்தை நீக்க ஒரு வழி ஒன்று கொடுத்தாய். அந்த தாகத்தில் இருக்கின்ற ஒன்றே ஒன்று பட்டும் வராமையும் இருந்தது. அது பல துள்ளி எழுந்து வந்தது, துளையாக நின்றது. அது பாலாக பெய்வது, பெய்வது மட்டுமல்ல, பேசியது. செந்தமிழே பேசியது, செந்தோரையே விழித்தது. செந்தோராண்டவர் சன்னதியிலே கூடியிருந்த கூட்டமெல்லாம் வெற்றிவேல் ஒருவனுக்கு அரோகரா என்று பாடியதெல்லாம் இங்கு பதிவாக இருக்கின்றன. இந்த வேலினுடைய ரகசியம் திறந்து பார்ப்பதற்கு, கொடுத்து செல்வதற்கு, திறந்து பார்ப்பதற்கு, கொடுத்து செல்வதற்கு, அனைத்து செல்வதற்கு, அனைத்துமே தருவதற்கு, அனைத்துக்கும் அனைத்துமாக இருப்பதற்கு, எல்லா காரணமும் எழுதிவைக்கப்பட்ட ஓலை. இந்த எழுதிவைக்கப்பட்ட ஓலையில் இருக்கின்ற சரித்திரத்தை பேசுவோர் சரித்திரத்தில் ஒரு சமுதாயத்தில் உணர்வையான பணியை எடுத்து தீர்த்தது. அதை நேர்ந்து வைக்கப்பட்டதெல்லாம் நிறைவேற்றப்படுவேன். எழுதி வைக்கப்பட்டதெல்லாம் நிறைவேற்றப்படுவேன். நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் நிரந்தரமாக நிற்பேன். நிரந்தரமாக நிற்பதுதான் அவருடைய சக்தி. அந்த சக்தியை தேடுவது என்பதுதான் ஒவ்வொருடைய நீங்கள் எடுக்கும் விலையாக இருக்கட்டும், அவர் கொடுக்கும் ஆசையாக வளரட்டும். இந்த உலகத்தில் இருக்கின்ற விலை என்ன, விவேகம் என்ன, வேகம் என்ன, அந்த வேகத்தில் இருக்கின்ற வழிகள் என்ன, அந்த வழிகளில் இருக்கின்ற அடையாளம் என்ன, அந்த அடையாளத்தில் இருக்கின்ற அங்கீகாரம் என்ன, அந்த அங்கீகாரத்தில் இருக்கின்ற பூஜை, அந்த பூஜை வழியாக என்ன செய்கிறது, நன்மையாக செல்ல வேண்டும், நல்லவையாக நடக்க வேண்டும். பூஜை மட்டும் வச்சு விட்டா பத்தாது, ஓரங்கள் போட்டத்தான வீட்டுக்கு அளவு. பூஜை வச்சுட்டு பின்னாடி போயிட்டா, வீட்டுக்குள்ளா போயிட்டா, அடுத்த பூஜை யாரு வச்சிருது? பக்கத்து இருக்கிறாருமா அந்த பால வச்சு விட்டா அது போராட்டம் அழகு. அந்த அழகை சேர்ப்பதற்கால் அழகு வடிவேலன். கொட்டு கொட்டு என்று சொல்லி சொட்டு சொட்டாக விழும். கொட்டு கொட்டு என்று சொல்லி சொட்டு சொட்டாக விழும். என கொட்டு கொட்டு என சொல்லு? முருகா 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 முருகா
சொல்லு சொட்டு சொட்டானது. அந்த சொட்டில் இருக்கின்ற மகிமை இருக்கும் இல்லையா, அந்த சொட்டில் இருக்கின்ற மகத்துவம் இருக்கு இல்லையா, அந்த சொட்டில் இருக்கின்ற சுவை, சுகம், பலம், நலம், குடி, கெடு, போர், செய், தூங்கு, நான் என்ற சொல் அடையாளம் கேட்க சொட்டு. எடுத்து வைத்து பார்த்தால் பல அர்த்தங்கள், பிடித்து பார்த்தால் பல பல கோடி அர்த்தங்கள். பிடித்து பார்ப்பதற்கு ஒருவன் வேண்டும், அதை மறுக்காமல் நமக்கெல்லாம் கொடுத்திருந்தால் வேதபெருமான். அந்த வேதபெருமானின் சக்தி ஒன்று வரைக்கின்ற பெருமாளா சஷ்டி. அழகு, சொல், வடிவம், செயல், வீரம், ஆற்றல், குரல், குறி, குறியீடு, குறிப்போடு, குறிப்போடு. என்ன செலவு? போன மாசம் என்ன செலவு? அடுத்த நம்மளுடைய அங்கீகம் என்ன? அடுத்த நம்மளுடைய தேவைகள் என்ன? அடுத்தடுத்த தேவைகள் என்ன? அடுத்து முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு, முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு, முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. எப்படி பாருங்க, முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு, முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. காலம் 24 மணி நேரம். ஆனால் எல்லையில்லாத சக்தி எண்ணியடங்காதபடி இருக்கின்ற தத்துவம்தான் சக்தி என்கின்ற விரதம். இதுக்கு முடிவும் கிடையாது, விடியும் உண்டு. அந்த விடியில் பார்த்து மகிழ்ந்து புகழ்ந்து பாடி பரவசமாகி ஆற்றலை கொடுத்து ஆன்மீகத்தை வகுத்து எளிமையாக்கி ஆன்மீகத்தை வகுக்கின்றது என்பது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. அது ஒரு பெரிய சாம்ராஜ்ய கடன். ஒருவன் வந்து ஆன்மீகத்தை வகுப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது சாம்ராஜ்ய கடல். அதனால செந்தூர் ஆண்டவர் கடலோரத்தில் அவதரித்தார். ஆன்மீகத்தை வகுத்து விடுபவர் செந்தூர் ஆண்டவர். எல்லா ஆறுகளிலும் ஆறுகால பூஜை. ஆனால் எம்பெருமானுக்கு ஒன்பது பூஜை. ஏனென்றால் அது நவக்கிரகங்களுக்கெல்லாம் அவர் வந்து தனி வைத்தவர். ஐயா, அவனுக்கு எனக்கு வேண்டப்பட்ட தோச்சல, அப்படி அவனுக்கு வேண்டப்பட்ட போன கொஞ்ச காலம் வாங்கிக்கா, எனக்கு வேண்டப்பட்ட ரொம்ப நாள கிடையாது, அப்படியா இன்னும் அதனால எனக்கு தான் நீங்க பேச செய்யல, அப்படிலாம் கேட்க வேண்டியதில்லை. அவர்கிட்ட போய் நின்ன முருகா வருஷத்துல 2 முறை போகல உங்களால முடிஞ்சளவு. நான் முன்னே ரொம்ப திருப்பேன். ஏன்னா நான் ஆன்மீகத்துல ரொம்ப ஊராங்கி என்னை அப்படியே நானே எனக்கு நானே ஒரு உண்மையின் சுத்தியை வச்சு செதுக்கித்தான்
நிலையாகவும் நின்று காட்ட முடியும், நிலைப்படுத்தவும் முடியும், நிலையாகவும் நின்று காட்ட முடியும். என்னுடையான தோற்றத்தில் என்னை நீ காண்பித்திடு. எத்தனையோ பேர் எவ்வளவோ விஷயங்கள், மில்லியனான விஷயங்கள் சொல்லி பார்த்தால் இங்கிருந்து பேராவட்ட வரைக்கும் போகும். அத்தனை பேருக்கு இங்க அனுபவித்திருக்காரு எந்த நாள். என்னடா பேர ஓட்ட அப்படிங்கிறன்னு சொல்றீங்களா? அதுதான் இந்த செந்தூராண்டவுடைய மிகப்பெரிய கோட்டை, செந்தூராண்டவுடைய கோட்டை. பார்த்தீங்களா? இப்ப சமீபத்துல திருச்செந்தூர் போனவர்களுக்கு தெரியும், முன்னாடி திருச்செந்தூர் போனவர்களுக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி புராணத்தை ஃபர்ஸ்ட் போனவர்களுக்கு தெரியும். நல்லா கேட்டீங்கன்னா உண்மையாக நடந்து ஏற்ற ஒரு சக்தி விரும்பினார் ஏற்றுக்கொள்ளவில்லை. நன்றாக கேளுங்கள், விரும்பினார் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாளை நீங்க மேலே உட்காரணும், சில மேலே சிலர்கிறாங்க, அந்த விஷயத்தை அதெல்லாம் அந்த பாடல் பாடலாம். நான் எல்லாரும் கேட்கிறோம் இல்லையா? அது எப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நாளைக்கு நம்ம மண்டபத்துக்கு மணிமாலை கிளம்புறோம், இன்னைக்கு இரவு சொல்றாங்க ஒரு பாடல் நம்ம எழுதிக்காராங்க. அந்த பாடல் தான் நான் எழுதி மௌனத்தையும் எழுதி அனுப்புறேன். கலாதாரம் பேசி அனுப்பிச்சுட்டாங்க திருச்சி. அது எப்ப இருந்தாலும் நம்ம ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் இசை முழக்கமெல்லாம் வரப்போகுது அந்த பாட்டுக்கு. அதுக்கு அந்த டைம் ஒரு கலப்பு நடந்துகிட்டு இருக்கு. அவருடைய குரல் வலிமை எப்படி விரும்பினார் ஏற்றுக்கொள்ளவில்லை. நன்றாக உச்சரிப்பை கேளுங்கள். விரும்பினார் ஏற்றுக்கொள்ளவில்லை, தவறிவிட்டார். ஹோட்டல் அதிபர் சரவணபவன் சென்னை ஹோட்டல் அதிபர் ஏகப்பட்ட விஷயத்த அந்த செந்தூராண்டவருக்கு அவர் இருக்கிற வரைக்கும் செஞ்சார். நிறைய விஷயங்கள் வாரியாரோட முழு தீவிர பக்தர். அப்ப அவருடைய ரொம்ப நெருங்கின சொந்த, எனக்கு அப்படின்னா ரொம்ப விரிவாக சொல்ல தெரியாது. இன்னைக்குள்ள டெக்னாலஜில கம்ப்யூட்டர் இல்லாம எதுவும் இல்லை, செல் இல்லாம எதுவும் இல்லை. அதுல உலகிலேயே பெரிய ஒரு நிறுவனர், அவருடைய க்ளோஸ் ரிலேட்டிவ். அப்ப என்னங்கண்ணே நீங்க மட்டும்தான் இந்த செந்தூராண்டவருக்கு நீங்க செய்யறீங்க, நான் ஏதாவது செய்யணுங்க அப்படின்னப்ப கொஞ்சம் விருப்பம். நல்லா கேட்டுக்காங்க. விரும்பினார் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்தான் விரும்பினாரு. சரவண ராஜா கோபால் அண்ணாச்சி நிறைய செய்யறாரு. ஆனா இவர் செய்யணும்னு விரும்பினாரு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, என்னுடைய மூச்சுக்கு பின் நீ எதுவானாலும் செய். ஒரே வார்த்தை. அப்படியே அதை ஒரு மனசுக்கு வச்சுட்டாரு. அவர் இந்த உலகை விட்டு சென்றார். 200 கோடி ஒன்று கொடுத்தார். அரசு 100 கோடி ஒன்று கொடுத்தது. 300 கோடிக்கு அந்த முருகப்பெருமான் பெருவரம் பெற்று மிக சிறப்பாக நீங்க நினைக்கிறதெல்லாம் நீங்க செந்தூராண்டவரை போய் நீங்க போனா 2 மணி நேரத்துக்கு சாமி பார்த்தா இப்பவே 4 மணி நேரம் ஆகுது. நான் ஒரு காலத்துல இந்த ஆட்களுக்கெல்லாம் தெரியும். நாங்களாம் எப்பவுமே அப்படின்னா நாங்க போனாலே ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய முகத்தை பார்த்தாலே யாராவது ஒருத்தவங்க பக்கத்துல கூட வந்துருவாங்க, கதாடம் சாவி எடுத்துருவோம், நேரம் முருகன் அப்படியெல்லாம் ஒரு காலம். இதெல்லாம் தாண்டி அவர் உடனே அவர் பின்னாடி செஞ்சார். செஞ்சு என்ன சொன்னார் தெரியுங்களா? என்னுடைய பேர் போட வேண்டாம், முருகப்பெருமானுடைய பேரை போட்டுக்காங்க, எல்லா கணக்கு வேணுங்களா அப்படின்ட்டு அடிக்கல. குறைந்தபட்சம்
இப்போது வெங்கடாசலபதி எப்படி நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணி அவரை தரிசிக்கணும்னு இப்ப இருந்த நடைமுறை, எப்பவோ வச்ச நடைமுறை இனிமேல் செம்பு ஆண்டவருக்கு வரப்போகிறது. 2 நாளைக்கு முன்னாடியே நீங்க புக் பண்ணணும். அந்த சிஸ்டத்துக்கு உட்பட்டு அந்த செம்பூர் வேளனை போய் தரிசிக்க வேண்டிய காலம் மிக மிக குறுகிய காலம். விளையாட்டு மைதானத்தில் வீரர்கள் எத்தனை பேர் விளையாட்டு மைதானத்துக்கு இறங்கியவர்களால் வீரர்கள் அல்ல, ஜெயித்து வெற்றி பெற்று வெற்றியாக வந்தவர் வீரராவார். அந்த வீரருக்கும் ஒரு குழு, அந்த குழு மிகப்பெரிய அமைப்பாக எங்களுடைய சஷ்டி நிறுவக்குழு எங்களின் மூலமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மண்டல உரிமையாளர் அம்மாவுக்கு முதல்ல என்னுடைய விரதக்குழு மூலமா நிச்சயமா ஒரு வணங்கிக்கிறாங்க. ஏன்னு கேட்டா இந்த மண்டலம் ஆளுநருக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் போய் தொடர்ந்து மூலமாக நாங்கள் புனிதக்கல் அந்த விழா நடத்தணும்னு எங்களுடைய சமூகத்துல கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அங்க புனிதக்கல் நடத்தலாம்னு விழா நாங்கள் விமர்சையா செய்ய சொல்லிட்டாரு. நான் என்ன இருந்தா நடு அப்படின்ட்டேன். புனிதக்கல்லாம் உலகமாக கேட்டா இந்த புக்கை வச்சு அப்படின்னா இந்த சமுதாய மண்டபத்துல அதுக்கு நான் திருச்செந்தூரை செலக்ட் பண்ணேன். அது இதுக்கு பக்கத்துல என்ன ஓரிமலை. ஓரிமலை எனக்கு ஒரு முக்கியமான ரொம்ப முக்கியமான ஒருத்தர் சாமி மண்மனோட மண்டபம் இருக்கு, நீங்க எதுவுமே செய்யணும் அங்க செஞ்சுக்காங்க, உங்களுக்கு எல்லா வசதி பண்ணித்தாரேன் அப்படின்னு எங்க சொன்னாரு. மருமலையில திருப்பி அன்னைக்கு சொன்னார். இன்னும் ரொம்ப பக்கத்துல உங்க முதல்ல சொல்றாரு, சரி அப்ப நம்ம திருச்செந்தூரம் போக வேண்டாம், புனிதக்கல் போக வேண்டாம், இங்க பக்கத்துல தான் இருப்பாரு, நடக்குமா இடம் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நான் அடிக்கிறத சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. நாம விரும்புகிறத நிறைய முறைகளையும் சொல்லுவேன். அப்புறம் எப்போ இந்த இடத்துக்கு வர 12 பேர் அவங்க செஞ்சாங்க. சும்மால வந்த டெய்லி காலையில் வந்துச்சோன்னா என் பொண்ணை கொண்டு ஆபீஸ் கொண்டு விட்டுட்டு ஒவ்வொரு மண்டலமா போய் பார்க்கறது என்னுடைய வேலை. ஏன்னா முருகன் எங்க பக்கத்துல இருக்காருன்னு அவங்க சொல்லிட்டாருங்க. நான் எங்க வீட்டுல இந்த வருஷம் சஷ்டியை விமர்சையா பண்றாங்கன்னா எங்க வீட்டுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப மனசுக்குள்ள கொஞ்சம் இது என்னடா வருஷம் எல்லாமே உட்பட கூடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு வெட்டம் இருந்தாலும் அதை பாய்க்கு சமயம் கொடுத்து அதெல்லாம் நேராச்சனாச்சா. சரி மண்டபத்துக்கு எல்லாம் நெருங்கியாச்சு. அவங்க கேட்டேன், அவங்களுடைய பொறுப்பாளர் இங்க இருந்தாரு, அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் துக்கெடுத்து பார்த்தாரு. அவங்களுடைய மேனேஜர் வந்திருக்காரு, இருக்காரு சாமி எங்க பொறுப்பாளர் அவங்களும் இருந்தாங்க. ஆமா நேர போனா ஐயா துப்பா இருக்கு, நீ எதுக்கு மேனேஜர்கிட்ட பேசுங்க அப்படின்னாங்க. அப்புறம் இவர் ஒரு தலை சொன்னாரு. இப்படிதான் ஒரு 3 நாள் கடந்துச்சு. 3 நாள் கடந்துட்டு எல்லாம் முடிச்சோன்னா அவங்க ஓனர் மாட்ட அனுமதி வாங்கி கொடுத்தாங்க. போனேன் இந்த மாதிரி இங்க வருங்க நான் ஏன்னாங்க அவரு பேரு கிருஷ்ணன் சார் என்னங்க அப்படின்னாங்க. சொன்னாங்க எந்த சஷ்டிடாவா அப்படின்னாங்க. ஆமாங்க எங்களுக்கு ஒரு விழாவில் துப்பா இருக்கு. உடனே சட்டம் சொன்னாங்க, நீங்க கண்காணி சொல்லுங்க, நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். யாரால அங்க சொல்ல முடியும்? இந்த இடத்துக்கு எவ்வளவு புகழ், இந்த இடத்துடைய விலாசம் என்ன, இந்த இடத்துக்குன்னு எவ்வளவு ஒரு மதிப்பு இருக்கு, எதுவுமே சொல்லல. நீங்க முடிவுகளை சொல்லுங்க, நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். நீங்க ஒரு நாளைக்கு எங்க மண்டபத்தை நடத்துங்க. ஒரே வார்த்தை அந்த செஞ்சு ஆண்டவர் அவரை பேச வச்சிருக்கார். எனக்கு நெசித்து போச்சு. எந்த ஒரு
ஓனரையும் அப்படி சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா நானா இருந்தும் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்ல முடியாது. பார்த்துக்காரங்கள்ட்ட அப்படி பேச முடியாது. சட்டம் சொன்னாங்க, நான் படாத படிச்சுட்டேன். உடனே அங்க எம்பாட்டோட நிர்வாகிக்கிறேன். எனக்கு நாட்கள் ஓடுகின்றன, என்னோட மௌன உலகத்துக்கு நாட்கள் ஓடுகின்றன. எல்லாம் போட்டான், போட்டான். அடுத்த 2 நாள்ல வந்து ஐயா நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. அப்புறம் சில புதுமுகத்தினால நம்ம பத்தி அறிவுனால சில உத்தரவுலாம் சரி அவங்களுடைய ப்ரொசஸர் கண்டிஷன் சொன்னாங்க. எல்லாத்தையும் சரி 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 சரிங்கம்மா 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 அப்படின்னு எங்க ஆட்சி வர வச்சு இல்லையா நான் உட்காந்து யாரை கேட்டோம்னா நீங்க உட்காந்துக்கிட்டே பதில் சொல்றேன், நீங்க அம்மாட்ட நீ கையெழுத்து பதில் சொல்றியா அப்படின்னு நானே எங்க ஆட்சியும் போய் கேட்டேன். அப்படியும் இல்லை, அங்கே முருகன் இருக்கிறார், சொல்லுவாங்க உட்கார்ந்திருக்காரு, அவரைத்தான் அவர் ஏற்றுக் கொண்டிருக்கிறார். இருக்கிறவருக்குத்தான் ஈர்ப்பினுடைய சக்தி தெரியும். நாடி வந்தவர்கள்தான் உயிரோட்டத்தினுடைய கணக்கீடு தெரியும். நாடி என்பதற்கு எத்தனை அர்த்தங்கள் இருக்கின்றன தமிழ் வார்த்தைகளில், நாடி என்பதற்கு எத்தனை அர்த்தங்கள் இருக்கின்றன தமிழ் வார்த்தைகளில். அந்த நாடி வந்தவருக்குத்தான் தந்து கோடி செல்வத்தை கொடுப்பது. உடனே பார்த்தா பட்ஜெட் 4000 லட்சம் ரூபாய். நாங்களே இந்த 1 வருஷமா அன்னதானம் நடத்த முடியாம கிட்ட இருக்கா, வெளியில சொல்லல. ஆனா 4000 லட்சம் ரூபாய் எத்தவா சொன்னாங்க. நான் எதுவுமே சொல்லல. நிர்வாக சரின்னு சொல்லுங்க, மற்றது தவிர எளிதாக பார்த்துக்கோ. இன்னைக்குமே நடந்த விஷயம், எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை, பணமும் இல்லை. அவங்க சொன்னாங்க இந்த பேட்டுக்குள்ள இந்த பேட்டுக்குள்ள இந்த பேட்டுக்குள்ள இந்த பேட்டுக்குள்ள இப்படி கொடுத்துருங்க, இல்லை புதுவரை நடக்க அவங்களுக்கு அறிவிங்கள். ஏன் நான் விவரமா சொல்றேன் அப்படின்னா, இந்த சிவத்தவனை படம் வந்துருக்காப்பா என்ன மனசாமி வரேன்னா ஒரு 10 படத்தை வைக்கலாம். ஒரே ஒருத்தர் வர 10 படத்தை பார்ப்பேன். எதுக்கு அவருக்கு பிடிச்சிருக்கேன் அப்படியா? எத்தனையோ அதுல வந்து வாழ்ந்தவர்கள், சரித்திரம் படைத்தவர்கள் அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா கடவுள் என்கின்றவர் இருப்பார், திருமணம் இருப்பார், வரைபடத்திலும் இருப்பார், வாரிசுக்களும் இருப்பார், பந்தவண்ணம் இருப்பார், நன்மைகளை கொடுப்பார். அறிந்த துவக்கத்திற்கு அடிகளாக வருவார். பங்கிட்ட விரல்மொழியில் தீப்பிட்ட வன்முறை தோட்டமாக வந்து தோட்டமாக நின்று அந்த இடத்தில் வரைவன ஓவியம். 10 படத்தை பார்த்து எந்த படத்தை வரையும் கேட்டா, நல்ல பயிற்சி பெற்றவன் எதை சொல்வான்? 10 வரைவன் என்று சொல்வானா, இல்லை உனக்கு பிடித்ததை வரைந்துவிடுவேன் என்று சொல்வானா, இல்லை வேறு ஏதாவது ஒன்று கொண்டு அந்த படைப்பை நான் வரைந்து வருகிறேன் என்று சொல்வானா? 10 நிறுத்தப்பட்டது போன்று அந்த சொல் எழுந்தியது, செயல் தொடங்கியது. சொல் எழுந்தியது, செயல் தொடங்கியது, வீரம் சிந்தித்தது, ஆற்றல் பெருகியது, ஆன்மீகம் வளர வேண்டும். அப்படி என்று என் உள்ளத்தில் சொன்னது 4000 லட்சமா கோடி கோடியா கொடுத்த எனக்கு தெரியாத 4000 லட்சத்தை எப்படி கொடுக்க முடியும்? அப்படிங்கிற மாதிரி அந்த 10 ஓவியத்தினுடைய கலை நுணுக்கங்களாக தீட்டப்பட்டு வெற்றியாக வீரமாகவும் வழங்கியது. நல்லா கேட்டுக்கங்க.
இது சாதாரண அந்த இடத்துக்கு நம்ம வரல. சரி, மண்டலத்தை பிடிச்சாச்சு. நிகழ்ந்த உண்மை நாங்க அப்ப பிடிச்சிருந்தது பேரா அதிகாரில் ஒரு பேர் இருப்பாங்க. எப்பா ஒரு பேர் வீடியோட பண்ண பேர் பாலமுருகன். பாருல அந்த முதல்ல அவரை நான் மேல செஞ்சுக்கிறேன். நான் யாராவது எப்ப வரனாலும் முதல்ல வந்து செப்பலை கழுத்து போட்டு முறையா பண்ணிட்டு அந்த காலை உள்ள வச்சுட்டு ஏறுவேன். ஏறி வச்சோன்னா அவர் தான் வண்டி எடுப்பாரு. வண்டி எடுத்து சூழல் ஜிஹெச் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த காரணம் வண்டி வச்சுட்டு போறோம். ஜிஹெச் கூட வரல. 6 மணி நேரம் சென்று யார சாலை யாரும் மறந்துப்பா உடனே எனக்கு சொல்லப்பா பதினொன்னு ஒவ்வொன்றாக சூரியன் போறதுக்கு வண்ணம் வந்தது. 6 மணி வீட்டுக்கு பயணமாயிட்டது. எப்படி தெரியுமா? யாசகம் எடுக்க ஒரு பிறப்புள்ள யாசகம் என்பது மிகப்பெரிய கணக்கு. அதிலையும் 6 வீடுகளிலும் தலசனம் பெற்று யாசகம் எடுப்பது விமோசனம். ஒருவருடைய தொழில் வந்தாலும் விமோசனம், அதற்கு மேல் வந்தாலும் விமோசனம். போய் ஒவ்வொரு மனைவா போனேன். அதையே நமஸ்காரம் பண்ணிட்டு பழக்கிற சொல்ல உட்காந்துருவேன். மௌனத்துல நல்லா கேட்டுக்கல, மௌனத்துல சுவாமிகளுடைய அடுத்த பயணம் திருச்செந்தூர். என் கூட வந்து ஒரு ஜோதி ராஜசியன் அவர் பாசெல்லாம் பேசுவாரு. தமிழ் படிக்க தெரியாது. எப்படி புதியான ஒரு சிக்கலத்துல தமிழ் பேசுவாரு, மத்தெல்லாம் பேசுவாரு. ஆனா வந்து தமிழ் ஒழுங்கா படிக்க தெரியாத மௌனம். நான் என்ன சொல்லி அவர் ஒண்ணு புரிஞ்சுக்குவார், அவரோட சொல்லி நான் ஒண்ணு புரிஞ்சுக்குவேன். 2 பேர் சேர்ந்து சொல்றதுக்கு ஆளு போயிடும். ஆளு போனா யாசகத்துல பணம் விளையாது. பணம் விளையாட்டு ஆட்டு சொல்லி அப்பா இங்க வந்து உட்காந்துக்கிட்டாங்க சிக்கல் பண்றீங்க. இதெல்லாம் நீங்க 3 பேர் பொண்ணு சொல்றாங்க. அப்படி அவங்க ஒரு பக்தன், வரக்கூடிய பக்தர்கள் இன்னும் புதுசா இருக்கு. அப்படின்னு ஒரு பக்தன் எனக்கு அனுபவம் நமக்கு அர்த்தம் செய்வேன். எப்படி 2 தலைவரும் எனக்கு சாம்பார் கேட்டா அவருக்கு வந்து சட்னம் சொல்ல தெரியாது. நான் சட்னம் சாம்பாரும் சொல்ல தெரியாது. அவர் வந்து 45 குஜராத்திக்காரரு. அவர் நாங்க போறோம்னா அவருடைய டேஸ்ட்ல சாப்பிடுறோம், நான் ஒரு டேஸ்ட்ல சாப்பிட வேண்டியிருக்கேன். நான் ஒரு ஹோட்டல ஆரம்பிச்சா ஒரு ஹோட்டல் புதுமை. இதெல்லாம் இருக்குன்னா இதெல்லாம் ஒரு கோணம் இல்லை, ஒரு விருப்பம் இல்ல, ஒரு கனவு இல்ல, ஒரு நிஜம். ஒரு நோயத்துல எப்படிப்பட்டாலும் எனக்கு துணைக்கு அனுப்பினார். எப்படிப்பட்டாலும் துணைக்கு அனுப்பினார். பார்த்துக்கங்க, இதெல்லாம் நடந்து அப்புறம் நான் போறது நடக்குன்னு நம்மளுடைய பக்தர்கள் வந்து அப்படியே வந்தாங்க எல்லாம் 6 வீட்டுல. இது முக்கியமான ஒன்று, நிசப்தமான உண்மை. மணி நேரம் வச்சு அது புரிய கொடுக்கல, நிசப்தமான உண்மை. சுந்தராண்டவருடைய சம்மதிக்கு நாங்க போனோம். எப்போதும் நான் சில விஷயங்கள் அங்க வந்து அடிப்படையான சில விஷயங்கள் வந்து செய்வேன். அதை செஞ்ச உடனே முருகா பெருமை நானும் அவரை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஆகணும். எனக்கு உள்ள போற வரையுமே சிக்கல், ஆபிசர் சிக்கல் தான். ஏன்னா நிறைய ஆபிசர்ஸ் நிறைய போட்டாங்க, புது புது ஆட்கள் உள்ள போயிட்டோன்னா நான் அவங்க சொந்தக்காரங்க அங்க இருக்கலாம். வாங்க 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 ஐயா வாங்க 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 கருணக்கடலை வாங்க, வளரங்க ஐயா வாங்க, முருகா வாங்க, கண்டா வாங்க, கடம்பா வாங்க அப்படி சொல்லி அப்படிலாம் எனக்கிட்ட வந்து ஐயர்கள் பேசுவாங்க. பேசினாலும் நான் வந்து ஓரளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட 25 எபிசோடு
ஐயா வந்து ஐயா நீங்க ரோட்டில் நீங்க செக்ரட்டரி கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஐயா வந்து நிற்பாரு ஒன்றும் சொல்லப்பட வேண்டும். நான் எப்ப அந்த இடத்துல இருந்து என்னுடைய உள்ளம் வந்து அவரை மனதார நானும் அவரும் பேசி, நீங்க எனக்கு இப்ப சொன்னதெல்லாம் நான் இப்ப சொல்லி அவர் மூலியமாக கிடைக்கப்பட்டு வளர்க்கப்படுகின்ற விதையை எடுத்து வந்து என்னுடைய உள்ளத்தாலும் நாளாலும் சொல்லக்கூடிய ஆற்றல் பிடித்தப்பார் எடுத்து உரைப்பேன், வந்தபார் ஆனந்தத்தை தருவேன், நேசித்தப்பார் தேசம் வந்து முழக்குவேன், என்னோடு தந்திடுவேன், எண்ணிலடங்காக இருக்கின்றன. இப்படியெல்லாம் நான் அவரும் பேசிக்கிறோம். ஐயா திருப்ப சாமி தந்துறேன். அடுத்த 7ஆம் சபை பார்க்கணும். என் மனசுக்கு ரொம்ப விருப்பா வானத்துல சரி பாப்பா அது வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு நம்மளுடைய கூட அவரு ஐயரன் ஐயா அவர் வந்து திடீர்னு எனக்கு போன் பண்றாரு. ஐயா நான் பேச வந்திருக்கேன். அவரு மாதத்துல எழுதி வெல்கம் கடவுள்னு வந்தாரு. வாங்க யாருக்கு போனா யாருக்கு போன பின்னாடி வாங்க அவங்களோட ஒரு ஆனந்தமா அள்ளி 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 அனுப்பிடுவாங்க. அவருக்கு கேட்ட தெரியும். அள்ளி 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 கொடுத்தாரு. அலையலையா அலையலையா பேசினாரு. ஓச ஓசையா ஓச ஓசையா வந்த வண்ணம் இருந்தது. தீர்த்தோடு வந்து நன்மையை உயர்ந்து தீர்த்தியோடு வந்து நன்மைகள் உயர்ந்து அவர்கள் உடையாக வரவர்கள் குரல் காப்பேன் குரல் காப்பேன் குத்து வச்சு ஏற்றி வைப்பேன். எத்தனை பேர் திருமணத்துக்கெல்லாம் இங்க விரதம் இருக்கிறாங்க. உலகம் நான் பார்க்க மாட்டேன், யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க அண்ணன் எனக்கு நம்பிக்கை நம்ம 6 நாளா மௌனத்துல இருக்கணும். அவங்களுக்கு வந்து டக்குனு என் மேல அவங்க வந்து என்னைய பார்த்துட்டு போனா போதும், இல்லை நான் அவங்கள பார்த்தா போதும். அப்படி ஒரு மேசிலிட்டு சேமலானிகள் நடக்க போகுது. நகையினுடைய பயணம் பயணத்தினுடைய அளவு அளவனுடைய அன்பு அன்பனுடைய வீச்சு வீச்சினுடைய ஒளி ஒளியினுடைய பெட்டகம் பெட்டகத்தினுடைய அமைப்பு அமைப்பு சார்ந்த அனைத்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்ததா ஆனால் சொல்லாமல் என்பதாக சொல்லிக் கொடுத்ததா ஆனால் சொல்லாமல் என்பதாக சொல் 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 தேவையாக விளக்கும் ஈர்ப்பை தந்திடட்டும். ஈசனின் மகனுடைய கருணை அழகாக வந்திடட்டும். உங்களுடைய மனதிலும் உங்களுடைய மனதிலும் காக்கும் சக்தியாக நிற்பார். உங்களுடைய மனதிலும் காக்கும் சக்தியாக நிற்பார். கேட்பதற்கு முன் எடுத்து வைத்திருப்பார். கேட்பதற்கு முன் எடுத்து வைத்திருப்பார். கோட்டையாரால் பிடிக்க வைப்பார். கோட்டையாரால் பிடிக்க வைப்பார்.
இருந்து அருளாசி படைக்கும் கந்தகுமாரனுடைய நேரடி ஆசீர்வாதப்பட்ட முருகன் அடிமை முகப்பேரு. முதல்ல என்ன அப்படின்னா இவன் சஷ்டி வரவ இருக்கிறார், அவ்வளவுதான். அடுத்து ஏதோ எங்க வீட்டுல பூஜை பண்றாங்க, அடுத்து ஏதோ வந்து சாப்பிட்டு போறாங்க, அடுத்து ஏதோ 4 பேர் அந்த மாதிரி இருந்துச்சு, அடுத்து ஒரு 10 பேர், இப்படி ஒன்னொன்னா 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 ஒன்னு. ஏன்னா எடுத்து ஊசலோட பிடிக்க முடியாது. அப்படி பிடிச்சிட்டு அந்த பிடிப்புக்குண்டான பிடிப்பு உங்களுக்கு தெரியாது, எனக்கு உங்களை வழிநடத்த தெரியாது. எனக்கே ஒரு முறைக்கு 2 முறை கேட்டா இயல்பு. இதெல்லாம் அவர் வந்து சரி செஞ்சாரு. என்ன சரி செய்யறதுக்கு முன்னாடி என்னுடைய மனைவியை சரி செஞ்சார், என்னுடைய குழந்தைகளை சரி செய்வார், என்னுடைய கூட பிறந்தவர்களை சரி செய்வார். உள்ளட்டம் எதுவனாலும் பேசட்டும், ஆனால் நிலம் நிஜமாகும். உள்ளட்டம் என்பது நமக்கு நாள் போட்டுக்கிட்ட வட்டம். நிலம் என்பது நம்மளோட சிமிர்ந்து வரக்கூடிய ஒளி. ஆனால் நிஜம் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கும், அவதாரமாக நிற்கும், அவதரித்ததெல்லாம் தருவான், அபூர்வங்களை எல்லாம் நடத்தி காண்பிப்பான். சரி, யாசகம் பண்ணிட்டு வந்தாச்சு. எனக்கு முருகன் கொடுத்த உத்தரவு என்ன? நீ 6 வீட்டுல போய் யாசகம் செஞ்சுட்டு வா. 8640 ரூபா நம்ம கிழமை. ஐயரு கடகடன்னு நாராயண மண்டபம் முடிச்சாச்சு. மண்டபம் முடிச்சுட்டு காசு கட்டுவதற்கு போல நம்ம முருகா விட்டு நம்ம ஐயரு அடுத்தடுத்து எப்படி அப்புறம் எங்க வீட்டுல வச்சிருக்கோம். கொஞ்சம் இப்போ அடுத்த ஸ்டெப் வராருன்னா உடனே என்னுடைய மனைவிட்ட உடனே டக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆள்பாடி ஆராய்பாடிங்கிற மாதிரி, உள்ளம்பாடி உறவுபாடிங்கிற மாதிரி, அத்தியாயம்பாடி அரசியல்பாடி அங்க பின்னாடி ஒரு படம் சுருக்கினா இருந்தாரு. அத்தியாயம்பாடி அரசியல்பாடிங்கிற மாதிரி இக்கரைக்கு அக்கறைங்கிற மாதிரி தொட்டதெல்லாம் பலகலக்கு பலகலப்பெல்லாம் முன்னவனா சொன்னதெல்லாம் செயலாற்றக்கு ஒரு சக்தி வேணுங்களா? நான் சொன்னது கூட அடங்கியதா அந்த மனைவி என்கின்ற உறவு. இதை நான் கொஞ்சம் மாற்ற சொன்னேன். இந்த மாசம் 2000 ரூபாய் குறிப்பு அவங்க இல்லை, கல்பசஷ்ட விழா பொறுப்புல அவங்க வந்து இல்லை. நேற்று வரைக்கும் அவங்க புள்ள பேச்சு போடல. நீங்க பொறுப்புல நிகழ்வுக்கு பேச்சு போடுங்க, ஐடி கார்டு. அப்புறம் எனக்கு இன்னொருத்தர் அனுசரணை நம்ம சேலத்துக்கு பயணம் செஞ்சிருந்தேன். டக்குனு அவங்க வீட்டில் சாப்பிட்டா சுப்பிரமணிய வீட்டுல அவனை கடைக்கு போட அப்படின்னு கேட்டேன். அப்ப பேசியிருந்தாங்க. 2 நாள் 3 நாள் வைக்கணும். அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பின்னா நான் சொன்ன யாருமே மறுக்க தரவில்லை. நான் கடைக்கு போக அப்படின்னு போனேன்னா, ஆனா எனக்கு ஒரு துண்டு அனுங்க அப்படின்னேன். சரிங்க எடுத்துக்கங்க அப்படின்னாரு. எடுத்துட்டு இருந்தேன். நான் உடனே இந்த மாதிரி வாங்கிட்டு வாங்கினேன். அப்புறம் போய் கடையில போய் எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு 4 துண்டு அங்கே எடுத்துட்டு வந்தாங்க. அங்கேயே எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. நான் தமிழ் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் எனக்கு முருகன் உத்தரவு தராரு, சமூகத்தில் உத்தரவு வராரு. எப்ப அந்த துண்டை எடுத்துட்டா பார்த்து பேசிக்கிட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் மேட்சில் பேசுவேன். துண்டை எடுத்துட்டா நான் பார்த்து வச்சாச்சு. 3வது 3வது நாளா பொருள் என்ன பண்ண கேட்டேன். ஒன்றும் சொல்ல. நான் தான் நினைச்சுக்கிட்டேன், சரி துண்டு கட்டினதே காரணமா இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா மாற்றிக்கொள்வது இயல்பது, மாற்றிக்கொள்வது இயல்பு. மாறிக்கொள்வதற்கு என்பது ஒரு தன்மை வேண்டும், அதற்கு ஒரு உண்மை இருக்க வேண்டும், அந்த உண்மைக்கு ஊரோட்டம் இருக்க வேண்டும், அந்த ஊரோட்டத்துக்கு அருள் பாமார்கள் இருக்க வேண்டும், அந்த அருள்
தாமாவுக்கு அந்த சக்கரவர்த்தி திருமணம் வேணும். அதுல உடனே நான் வந்து சரி வாசம் கூச்சாலையா இருந்தேன். உனக்கு ஒரு திருவள்ளுவர் பாதுகாத்துனாரு. நாம அவங்களுக்கு சுப்பிரமணியம் போன் பண்ண கிடைக்கல. அப்புறம் நம்ம அம்மா வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டா ஐயா நான் தமிழ்ச்செல்வி அம்மா, அவங்களுக்கு வந்து தமிழ்ச்செல்வின்னு பேர் வச்சிருக்கேன், தேன்மொழி அம்மான்னு பேர் வச்சிருக்காரு மகன். நான் உடனே கடாரியா கிட்ட நீங்களாம் கேட்டு பார்ப்பேன், எங்க திருச்செந்தூர் எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்தோம். கடைசியா எனக்காக படிச்சு திருவாரூர்ல போய் கேட்டோம்னா நேரமானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நான் சொல்றேன் மனசுக்குள்ள நீங்க எவ்வளவு கேட்கிறீங்களோ அடுத்த வருஷம் சஷ்டி வரைக்கும் இந்த பவர் குறையக்கூடாது. நீங்க சஷ்டி விரதம் இருங்க, உங்க பேரை பார்த்துக்கிட்டு உடல் இல்லை சூழ்நிலை எல்லாம் நடந்துக்கிட்டு இருங்க, உங்களை பார்த்துக்கணும். ஆனா நான் கொடுத்த பொருளும் இந்த அணுகுள்ள ஒளிவட்டமும் அருள் வேதமும் 48 நாள் மௌனத்தில் இருக்கின்ற அந்த படைப்பும் அந்த ஆசையும் உங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்தையும் தட்டி நிலையாக நிறுத்த வேண்டியதுதான் எனது வேலை. பெரும்பாடு போன அப்ப நல்ல நவராத்திரி கூட்டம், சரியான கூட்டம். நம்மளே பெருவோடு கேட்கிறார், இங்க நம்மள மேல உள்ள அனுமதிப்பாங்களா அப்படின்னு நினைச்சிருக்கேன். எல்லா பெண்கள் கூட்டம், சரியான கூட்டம். நான் போய் இன்னும் படத்துல போய் நுழைஞ்ச ஒரு நிமிஷம் இல்ல, ஒருத்தர் வந்தாரு, ஐயா என்ன வேணும் அப்படின்னாரு. ஐயா பெருவோட வேணும் அப்படிங்க. பெருவோடா எதுக்கு அப்படின்னாரு. நான் உடனே என்னுடைய கார்டு எடுத்து காமிச்சேன். உடனே ஒரு இடத்துல இருந்து நாம எதையுமே முடிவு செய்யக்கூடாது. முயற்சி பண்ணலாம், ஆனா முடிவு அவர்கள் இருக்கு. என்னுடைய கார்டை காமிச்சிட்டு நானும் சூட்சமா சில விஷயங்களை செய்யுங்க. அந்த கார்டை காமிச்சு நான் அப்படியே குழுவெல்லாம் பாக்குற மாதிரி அப்படியே உள்ள கிடைக்காத கேட்பாங்க. போயிட்டு வர்றோமா, அதுக்கு நான் போய் கேட்கலாம். அவர் எல்லாம் முன்னாடி பார்த்தாரு, பின்னாடி பார்த்தாரு, எல்லாம் பார்த்தாரு. தவசத்தர் காடு பார்த்துட்டு ஒரு லோனிக்கு பார்த்தாங்க. ஒருத்த டீட்டெயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு டீட்டெயில் கொடுத்தாச்சு. எனக்கு அது வரைக்கும் அங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. நீங்க போங்க, நான் உங்களுக்கு வந்து வேலை சொல்றேன் அப்படின்ட்டு 2 ஸ்டெப்பு வந்து முன்னாடி வர அவர் என்னை வந்து பின்னாடி தப்பாரு. ஐயா உள்ள வாங்க அப்படின்னாரு. உள்ள வந்தனா அந்த பெரிய முழுமையா இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. என்கிட்ட காமிச்சாரு. எனக்கு அது வரைக்குமே புதுவரை இப்படித்தான் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் ஐயா எப்பங்க மறுபடியும் பேசல. எழுதி வைக்கப்பட்டது நிச்சயமாக கிடைக்கும், தீட்டி வைப்பது என்று வந்தாலும் ஒருவருக்கு, எழுதி வைக்கப்பட்டது எப்படியானாலும் கிடைக்கும், தீட்டி வைக்கப்பட்டது என்று வந்தாலும் ஒரு கிடைக்கும். நன்மைகள் உண்டு, பல அதிசயம் உண்டு அப்படிங்கிறத மனசுக்குள்ள நான் எப்பவுமே நிலையில வச்சுக்கிறேன். ஏன் சொல்லலாம், ஐயா கட் பண்றதுக்குன்னு இப்ப ஆட்கள் இல்லை, அதனால ஒரு பேர்க்கிற எப்படி முடிஞ்சளவு நாங்க தந்துடுறேன் அப்படின்னாரு. சரிங்க அப்படின்ட்டு ஒரு நாள் கழிச்சு நிலச்சலுக்கு மேல அவர் வந்து நடந்து கொடுத்தாரு. ஒரு வருடத்துக்கு முன் என்னை ஒரு காரியத்துக்காக நாளைக்கு வந்து நான் மாணவரோட கோபுரம், இன்னைக்கு வந்து போகிறோம் என்னை வந்து அணுகுறாங்க. ஐயா நான் வந்து மறுபடியும் இந்த போரை வந்து நான் வந்து நீ வணங்கித்தான் மனசுத்தான் அப்படின்னு எனக்கு ஒரு நீங்க சின்ன உதவி செய்யணுமே அப்படின்னு. ஐயா சொல்லுங்க, என்ன சொல்லணும். நான் 4 மறுநாள் மௌனம் எடுக்கிறேன். கரெக்டா 1 வருஷம் ஆச்சு நான் உங்களை பார்த்தேன். இனிமேல் முருகன் நம்ம பெரியவரை வந்து எல்லாரும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் அவர் சொல்றது ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு.
அந்த மாநிலத்துலதான் எழுதி காமிச்சேன். வந்தாங்க வந்தாலும் அங்க என்னென்ன அதிசயம் நடந்தது இல்லைங்களா? ரெடியா வச்சிருந்தாரு. பலரும் போனா கையில அந்த அம்மா வாங்கினாங்க. நான் மண்டிட்டு அந்த திருவோட வாங்கினேன். ஒரு விளக்கு 8 மணி அசையாத வண்ணம் இயங்கியது எழுதப்பட்ட திருவோட 7வது நிறுத்தப்படுகின்ற ஏனி எழுத்துப்பால் பொறுப்பு தருவேன் அப்படின்னாரு. 8,640 ரூபா மறுபடியும் சிட்டா வந்துருச்சு, மண்டாட்டி வந்துருச்சு. நான் மாநிலத்துல முருகன் அழைச்சிட்டு வந்தாச்சு. அவன் வந்து சிட்டை 9,240 ரூபாய் என்னமோ. உடனே அந்த பார்த்தோன்னா நான் மௌனத்துல எப்போதான் கொடுத்தேன். நான் முன்னாடி எழுதி வச்சுட்டேன். வீடும் சொந்த பயணம் எடுத்த யாசகத்தினுடைய காணிக்கை 8,640 அப்படி எழுதி வச்சாச்சு. அவர் ரொம்ப குட்டில கொடுத்தாரு. அவர் 8,640 வாங்க மாட்டேன்ட்டாரு. பொருட்கள் 9,650 ரூபாய் கொடுத்தாரு. 8,650 நான் வாங்க மாட்டேன்ட்டாரு. அவர் ஜோதிகாசி சொல்லியமா இருந்தது. நாங்க என்னப்பா ரோட்வாசி ஏன்வாசி இல்லை, நானா மனசு கிடந்துக்கிட்டோம். உண்மையே பண்ண என்ன பண்ண 6 பயணம் போய் எடுத்து பண்ண வாசகம் இதை நீ பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி கொடுத்த 6 நாள் எப்படி அற்புதமா செஞ்சாரு தெரியுங்களா? இந்த தெய்வீக சக்தி எப்படி அந்த 3 வேறு கொடுத்து அவர்கிட்ட இருந்தாலும் சொல்ல முடியாது. முருகன் அதோட எனக்கு பெரிய ஒரு கொடுப்பு என்ன இல்லைங்களா? காஞ்சிபுரம் மகாபெரியவருடைய அவர் வாழ்ந்த இடத்துக்கு நான் ரொம்ப நாளா போகாம எனக்கு ஒரு ஆசை. அதுக்கு அவரா கூட்டாக்க நம்ம போக முடியும், நாமளா நினைச்சா முடியாது நினைச்சிருந்தேன். திருத்தணி போயிருக்குன்னு நினைச்சேன். அதுக்கு வந்து ஏற்பட மௌனத்திலேயே போனா பாச மௌனப்பாசையிலே போய் அங்க எம்பெருமான் சக்கரவர்த்தி திருவடிகளை வணங்கி அவர் வாழ்ந்த குடில மண்டிட்டு வணங்கி வாழ்த்து பெற்று வந்தேன். அவர் வாழ்ந்த அவர் வாழ்ந்து 2-3 நாட்கள் தங்கி இந்த அறையில் நானும் 6 நாட்கள் தங்கியிருக்கின்றேன். மகாபெரியவர் தங்கின இந்த குடி மகாபெரியவர் தங்கியிருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி சூத்திரமம்? விளையாட்டல்ல, வீர விளையாட்டு, வீர விளையாட்டு, கணித விளையாட்டு, பங்களிப்பு விளையாட்டு, கணக்கிட முடியாத விளையாட்டு, காரணம் தெரியாத விளையாட்டு, எத்தனையோ விளையாட்டுகள். நாம சொல்ற விளையாட்டு ஒரு வார்த்தை சொல்றா, ஆனா அது வினயம் மாறி பலன் இருக்கு. இறைவன்கிட்ட இத்தனை விளையாட்டுக்கள் விளையாட முடியுமா அப்படின்னா அவர் நியமிச்சால் மட்டும்தான் நாம அந்த இடத்துக்கு வந்து தோற்றமே பெற முடியும். அதுக்கு பின்னாடி அந்த தோற்றம் நம்பரை பார்த்து நம்மளை வந்து அனுப்புவாங்க, வாங்க நீங்க 5ஆம் நம்பர் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி. இதுல நான் எத்தனை நாள் எனக்கு தெரியாது, இது மூச்சு எத்தனை நாள் தெரியாது. என்னுடைய போக்கு வேணா சொல்லலாம், ஆனா நான் இதுக்குள்ள நுழைஞ்ச அத்தனை சொல்லலாம். ஆனா நான் அனுபவிப்பத உங்களை எல்லாத்தையும் நான் அனுபவிக்க வைக்கின்ற அந்த கடலோர சக்கரவர்த்தி திருமகன் திருவடிகளில் இருந்து கொடுக்கப்பட்ட ஓலைச்சுவடி, அந்த ஓலைச்சுவடியில் இருக்கின்ற மாபெரும் சக்தி எழுந்திய பெருமானம் கந்த சஷ்டி என்கின்ற பெருமானம் எடுத்து கொடுத்துப்பால் வல்லமை மாற்றவன் பெருகும், கொடுத்தவனுக்கு தெரியும் வளர்த்து வருவது எப்படி என்று, கொடுத்தவனுக்கு தெரியும் வளர்த்து வருவது எப்படி என்று, கோபுரத்தை பார் கோடி புண்ணியம், கோபுரத்தை பார் கோடி புண்ணியம், தெரிந்தது அறிந்தது செயலாற்றுவது தெளிவு வருவது நன்மைகளை கொடுத்து வளர்த்தது குழந்தைகள் மாறி உங்களை எல்லாம் அரவணைப்பு செய்வது.
கண்மூடி தியானம் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை இரவு ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய கண்ணு முழித்தோம்னா காலையில மங்கள வாத்திய இசையோடு அதுக்குன்னு ஒரு மேளம் எழுதப்பட்டு அந்த மேளத்தை சமூக பெருமான் எழுந்திருத்து மங்கள வாத்தியத்தோடு அவருக்கு தீப ஆராதனை நடத்தி 225 வாரம் இதுவரை நான் நிறைவேற்றியுள்ளேன். ஒரு மனுஷனை பேசாம இருப்ப எனக்கு ஒரு வேற நீ தன்னோடு என்னுடைய சொத்துக்களை பூரா நான் அவனுக்கு எழுதி தரேன். ஆசை தோன்றிடும், வேகம் கொடுக்கும். ஆசை தோன்றிடும், வேகம் கொடுக்கும். 1 கோடி தன்னுடைய சொத்துக்களை எழுதி தரேன். ஆசை தோன்றிடும். அசையம், பார்க்க, பேச, சூட்சமம், இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் சக்தி. எத்தனையோ என்னோட வயசுல கூடனாங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. என்னுடைய வயசுல உள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. என்னுடைய வயசு கீழே உள்ளவங்க இருக்கீங்க. நாளை காலையில் என்னை வீட்டுல வந்து பார்த்தா இவனா அவன் அப்படிம்பீங்க. நாளை பார்த்தோம்னா இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிம்பீங்க. இன்னொரு 10 நாள் கழிச்சு பார்த்தா இங்கே பார்த்துருப்போம் அப்படிங்க. உண்மையை அறியாதவன், என்னையானாலும் மாறாதவன், உன் நிலையை அறியாதவன், என் நிலை வந்தாலும் மாறாதவன். அர்த்தம் நான் இவரை புரிஞ்சுக்கிட்டோம். இவரை இப்படித்தானோ அப்படித்தான், அவங்க அப்படித்தானோ அப்படித்தான். அவங்க வரும்போது என்னுடைய அப்படியே என்ன சொல்றது, இப்ப சொல்றீங்க ஸ்கேன் பண்ற மாதிரி எனக்கு எத்தனையோ பிறகு வருவாங்க. அந்த பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஸ்கேன் ஆயிடும். ஸ்கேன் ஆகணும்னு எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா ஏன் முடியல? அதுதான் இங்க சுச்சமம். சொல்ல மாட்டேன். என்னோட நாவல என்னைக்குமே உணர்ச்சியோட வார்த்தை வரும். அவங்களை பத்தி அவங்களுக்கு நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் நான் மனசுக்கு என்ன நினைப்பேன் தெரியுமா? என்னைய ஆட்கொண்டவர் நீ என்னை அறிமுகப்படுத்தி வச்சிருக்க. எவ்வளவு இருந்தாலும் உன்னுடைய திருவடி வாக்கு உன்னோடு அல்ல. ஆனா என்னை நீ அறிமுகப்படுத்திருக்கேன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி இந்த இடத்துக்கு நீ கொண்டாந்து நிலைநிறுத்திருக்க. விலைமதிக்க முடியாத பொருள் ஒன்று கொடுக்கக்கூடிய அருள். விலைமதிக்க முடியாத பொருள் ஒன்று வெகுமதி கொடுக்கக்கூடிய அருள். வெகுமதினா என்ன? இன்னைக்குள்ள காரியம் ஒரு 10 நாள் கழிச்சு நடக்கலாம். நான் சொல்றேன் பரிகாரத்துல, சொல்ற பரிகாரத்துல 15 நாள் கிடைச்ச நடத்தலாம், 20 நாள் கிடைச்ச இடத்துல, 2 மாசம் கழிச்ச இடத்துல, 3 மாசம் கழிச்ச இடத்துல, 5 மாசம் கழிச்சு நடத்தலாம், 1 வருஷம் கழிச்சு கூட நடத்தலாம். அது வெகுமதி. உங்களுக்கும் எனக்கும் உண்டான அந்த இடைவெளி உண்மையில அதெல்லாம் கிடையாது. இந்த வருஷத்துல என்ன பாப்ப இந்த பிடிச்சுக்கா
அவ்வளவுதான். பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை. உட்காந்து அப்பான பேசி அதை பேசி இதை பேசி போன பார்த்தாங்க எப்படிங்க போயிட்டாங்க. கேள்விக்கெல்லாம் இடம் இல்லை. அச்சுக்கள் போன்று கோர்த்து முத்துக்களாக விழித்து விழித்த வண்ணம் இருக்கின்ற ஜெகஜோதி காட்சி ஒன்று கொடுத்து தீட்டிய வண்ணம் இருக்கின்ற அபூர்வத்தை காண்பித்து பல எண்ணங்களாக வகுத்து அணிவரங்கள் முன்னோடு மூன்று எண்ணியதெல்லாம் கொடுத்து எண்ணியடங்கா சக்தி கொண்ட சொல்லுக்கு இருக்கின்ற வலிமையை வாழ்நாள் முழுவதும் கொடுக்கின்ற தவ ஆற்றல். இந்த தவ ஆற்றல் மூலியமாக இருக்கின்ற அபூர்வ சக்தி. ஐயா வந்துட்டாங்க. இவங்க 6 தான். இந்த பேர் என்ன வரீங்களா? கணேசர்கள். தம்பிக்கு அண்ணா வந்து செய்யணும். கணேஷ் குருக்கள் அவருடைய பேரு. இவர் என்ன பண்ணாருங்களா? நாங்க வந்து எவ்வளவு உங்களுக்கு கொடுக்கணும். ஐயா அது 1 ரூபா வச்சு கொடுங்க. ஐயா 6 நாள் பூச்சி செய்யுங்க, 1 ரூபா வச்சு கொடுங்க அப்படின்னாரு. நாங்க ஒரு அண்ணன் கொடுத்தா வேற. அதாவது எதுக்கு இதெல்லாம் சொன்னதாரா அப்படின்னு கேட்டா, மகிழ்ந்து மணக்கும் மகிழ்ந்து மணக்கும் மகிழ்ச்சி தந்து உணவு. மகிழ்ந்து மணக்கும் மகிழ்ச்சி தந்து உணவு. மகிழ்ந்து மணக்கும் மகிழ்ச்சி தந்து உணவு. இப்படியெல்லாம் என்னை பேச வச்சிருக்காரு. இதெல்லாம் பேசி வல்லவனையும் வருகின்ற வல்லவனையும் தங்கள் என்று சொல்ல கலைஞரமே சொந்தநகர் சோதகா என தெரிவித்தறிவதற்கு மேலே வராத வினை. இருந்தாலும் எனக்கு ஒரு வந்தையுமே சிந்தாவளமான எதிர்த்தனையால் கண்டா கடவுளை உமையால் மைந்தா குமரா மர நாயகனை கண்டா கடவுளே ஒருமிக்க வேளாளர்களே பார்வதிகளின் பாடகளே குமாரமூர்த்தியே எங்கள் தாயும் எனக்கு அருகொண்ட தந்தை நீர்தான் மணக்க அனைத்தையும் மாற்றி என்னை ஆழ்த்துவாயாக. மகனுக்கு அவர்களை குமாரனுக்கு சூரகர்ண சுப்பிரமணிய கடவுளுக்கு அன்பால் வெள்ளம் கொண்ட கடவுளுக்கு இதெல்லாம் என்ன பொறுமையா இருக்குங்களா? அன்பால் வெள்ளம் கொண்ட கடவுளுக்கு நீங்க ஒரு நாளா மந்திரத்துல சொல்லிருக்கலாம். அன்பால் வெள்ளம் கொண்ட கடவுளுக்கு வெள்ளம் ஒரு வெள்ளம், இழுப்பு ஒரு வெள்ளம், நீர் ஒரு வெள்ளம். அன்பால் வெள்ளம் கொண்ட கடவுளுக்கு அவர் ஒராளம் உருவக்கிற ஒராளமான மட்டும்தான் இந்த நவ பாசன உரையெல்லாம் நட உரை ஞானத்தால் வந்த பிரிந்து எடுக்கக்கூடிய சொற்கள். அதற்கு இருக்கின்ற சூட்சமத்துடைய அச்ச பொருட்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன் தோன்றிட்ட கல்வெட்டுக்களும் ஓடச்சுவலிலும் மறையக்கூடாது என்பது இந்த கல்வெட்டுக்கு சார்ந்த மாதிரி என்னை வந்து இயக்கியிருக்கார். அந்த வெள்ளம் கொண்ட கடவுளுக்கு இதுக்கு வந்து உண்மைக்குமே சொல்றேன், எனக்கு தெரியாது. இதுக்கு ஒரு ஏதாவது ஒரு காரணம் வந்து சமஸ்கிருதத்துல இருக்கா இல்லையாங்க? இப்ப நீங்க சொல்லலாமா அந்த சமஸ்கிருதத்துக்குள்ள உள்ள அர்த்தத்தை? நீங்க ஏதாவது பூஜையில இந்த வார்த்தைக்கு அன்பா வெள்ளம் கொண்ட கடவுளுக்கு அதுவே சமஸ்கிருதத்துல எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு 1000 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதி வச்சதாக இருக்கும். இப்ப உள்ள மக்களுக்கு இப்படி சொன்னதையும் புரியும் என்னை வந்து வேலைக்கு வச்சிருக்காரு. வெள்ளம் வந்த கடவுளுக்கு வெற்றிவேலுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் எந்த திருஸ்தலத்துக்கு போனாலும் அந்த வெள்ளம் வந்த கடவுளுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்க. இதை மட்டும் சொல்லி பாருங்க. அந்த அன்பு எப்படி போகுது, அந்த வெள்ளை எப்படி அவங்களை வந்து உள்ள
அந்த சுவாசம் வச்சிருக்கு. சமஸ்கிருதம் படிச்சவங்க கீழே உட்கார்ந்துருக்காங்க. அந்த வேற 3 மாளிகளை சிரிப்பு அவங்க 83 வயசு அவள ஆச்சாரம். ஏன்னா நல்லா கேட்டுக்கங்க, இந்த உலகமாகப்பட்டது சிஸ்டமேட்டிக் உலகம் வந்துருச்சு. எல்லாமே சிஸ்டம். ஆனா பக்தி என்பது சிஸ்டத்துக்குள்ள என்னைக்கு வராது, வரவே முடியாது, நிச்சயமா வர முடியாது. இப்ப நான் சொன்னதை நீங்க என்ன வேணாலும் போட்டு பாருங்க. நான் எத்தனையோ வார்த்தை யூஸ் பண்ணிட்டேன். நான் ஏதாவது வச்சுக்கல படிச்சுக்கல. நெட்ல போய் தேடி பாருங்க, அதை அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிக்க முடியாது. இந்த கலியுகத்தில் இப்படிப்பட்ட ஆழ தேர்ந்தெடுத்துதான் என்னை முருகன் ஆட்கொண்டு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். என்னோட சார்ந்து என்னுடைய குழு மெய்யன்பர்கள் அனைவரும் இருந்தீங்க. இந்த கிட்டத்தட்ட 1 மாசமா இதுக்காக மிகப்பெரிய அவங்களுடைய வேலைப்பாடு. அதாவது பர்டிகுலரா நான் எல்லாத்தையும் சொன்னோம்னா நேரமாக ரொம்ப புள்ளிகளா இதுக்கு ஆண்கள் கூட்டம் தனி, பெண்கள் கூட்டம் தனி. யாராவது எந்தெந்த வேலை எப்படி எப்படி பண்ணணும் அவங்களே பெருமானிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு சிஸ்டமேட்டிக். இதெல்லாம் வகுப்பு மௌனத்திலே கொடுக்கப்பட்டது. மௌனத்திலே கொடுக்கப்பட்டு இங்கே பணியாற்றிய நம்மளுடைய சஷ்டி விரதக்குழு அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் எனது நேசத்தை என்றும் பாசமாகவும், என் சொல்ல என்றும் வேதமாகவும், என்னுடைய செயலுக்கு என்று ஊக்கமாகவும், அந்த ஊக்கத்துக்கு என்றும் வீரமாக நிற்கின்ற வீர சிங்கங்களை அனைத்தையும் பாராட்டி மகிழ்வில் நான் பெருமை கொள்கிறேன். ஏனென்றால் வார்த்தைகளாக ஒருத்தரை சொல்லி அழகுபடுத்துறதோட உழைச்சு சொல்லி அழகுபடுத்தினா அதுக்கு வீரம் ஜாஸ்தி. நல்லா இருக்க நல்லா இருக்க, நீ நல்லா இருந்த நல்லா இருக்க, நான் பார்த்துட்டு அதெல்லாம் கேட்டேன். எப்படி உள் மனசு வேற மாதிரி சொல்லுது. அண்ணா உங்களை பார்த்து எத்தனை நாளாச்சு? வருட கணக்காச்சு. இப்படி குழந்தை விட்டு நல்லா நல்லா இருக்காங்களா? அது வேறு. அண்ணா வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. இங்க வாப்பா யார வந்திருக்காரு பாரு, அது வேறு. வாங்க 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 வாங்க. இவரே போய் தண்ணி கொண்டாங்க கொடுத்து அதுல குடிக்க வச்சு ஏப்பா இங்க வாப்பா என்ன கொண்டு வந்திருக்கு வேறு. இப்படி உங்களுக்கு வாங்க வாங்கன்னு சொல்றதுல பல அர்த்தங்கள் இருக்கு. மகாபெரியவர் சில விஷயங்கள் குறிப்பில் என்னைக்காவது என் மனசுல தோணும். கரெக்டா அவங்க அந்த புக்ல எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள். அதாவது கிருபானந்த வாரியம் நான் போய் நேரில் போய் பார்த்ததில்ல. நான் சொற்பொழி ஆற்றினாலே என்னை சின்ன கிருபானந்த வாரியம் என்னுடைய திருச்செந்தூர் நான் பிறந்த பூமியில சொல்லுவாங்க. ஐயா அவர்கள் சின்ன கிருபானந்த வாரியார் இன்னைக்கு சொற்பொழி ஆற்ற வரார் அப்படிங்கிறார். அதனால என்னுடைய மகா சிங்கங்களுக்கு கூட நான் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, நான் 6 நாள் தவம் இருந்து கைவிடி இங்கு எனக்கு பல பணிகள் உறுதுணையாக இருந்து பல துறைகளை சார்ந்தவர்கள் ரிட்டையர்ட் ஆனவங்கலாம் எனக்கு ஏன்னா ஒவ்வொருத்தெல்லாம் சொல்றதுக்கு இல்லை. இன்னைக்கு சாப்பிட இருக்காங்க, நிறைய இருக்காங்க. என்னை பத்தின ஒரு இன்னைக்கு கூட தெரியாது. வருவாங்க அறிமுகமா, அவ்வளவுதான். அவங்களாம் நான் அந்த இடத்த தேர்ந்தெடுத்து மௌனத்துல அண்ணா நீங்க வர முடியுமா அப்படின்னு தேர்ந்தெடுத்து போட்டேன். அதோட இன்னொன்னு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு இந்த சமையல்காரர் அமைஞ்சது ரொம்ப 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 மகிழ்ச்சி. சும்மா யார்தான் ஃபோன் பண்ணேன் எங்களுடைய சமையலுக்கு, ஆனா இந்த மாதிரி மாமா ஐட்டம் வேணும்னு இந்த நாளைக்கே சொல்லி அப்படின்னாரு. அப்புறம் மாதத்துல அவங்க பேசிக்கிட்டாங்கன்னு வைங்க, அது வேற சமாச்சாரம். ஆனா அவர் எங்களோட மிங்கில் ஆயிட்டா, நாங்க அவங்களோட மிங்கில் ஆயிட்டோம். எங்க வீட்டுக்காரம்மா யாரை பார்த்தாலும் என் பொண்ணதான் ஆச்சுன்னா ஆனாமா ஆச்சு. என்ன சேட்டு காலையில் என்ன சேட்டு, மதியானம் என்ன சேட்டு, நைட் என்ன சேட்டம், இதை செஞ்ச நல்லா இருக்கு, அதை செஞ்ச ஒரு பட்டுவல் ஒரு இடத்துக்கிட்ட. அதுக்கு எப்படி நம்ம அன்னதான கூடத்துக்கு முதல்ல எங்க அவர் இளமண்ண அவர் ரொம்ப கஷ்டப்பட்டா இளமண்ணை கூப்பிட்டு அந்த என்னது அன்னதான கூடத்துக்கு முதல்ல கொண்டாந்து விட்டாரு ஒரு டீம். அந்த டீம் அன்னதான கூடம் தகவல் இருக்கான். இந்த மாதிரி இந்த ஆண்டு கந்த சஷ்டி விரதத்துல அவர் வேற 3 நாளைக்கு அப்பார் சாமி நல்லா கேட்டுக்கோங்க.
3 நாளைக்கு அப்பாஸ் என்னென்ன சாம்பர்லாம் வந்துட்டாட்டாங்கன்னு அருமையான சமையல்காரர் கேளுங்க, எல்லாரும் இது பண்ணு. எங்க ஆளு ஓர அப்படியே குட்டிகரணம் போட்டாங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு நான் மேலத்துலயே கண் மூடி பார்த்துக்கிட்டேன்னாக்க புரிய முடியல, நிமிட முடியல. இவரை பார்த்தா வேலை சொல்லுவாரு, சிலைட்டு எடுத்துட்டா எழுத சொல்லுவாரு, எத்தனை வேலைகள் தெரியுங்களா. வேற சிரிப்பு தாங்கல. ஏதாவது நம்ம கிடுன்னு எழுதி காமிச்சோன்னா வருவாங்க, ஐயோ ஓட்ட எழுதி காமிச்சா நமக்கே இந்த மயக்கத்து தொண்டனுக்கு அது மாதிரி அருள் மாதிரி இத்தனை விஷயங்கள். யாரும் அதே மாதிரி பாருங்க, சார்பா வருவாரு. ஐயா நான் எங்க உட்காந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா தெரியாது, நீங்க ஞாபகத்தோட அதெல்லாம் தெரியாது, எந்த இடத்துல நான் உட்கார்ந்து தெரியாதா. ஆனா முழுக்க உயர்குட்டாட்டம் ஓடினார்கள், முழுக்க உயர்குட்டாக ஓடினார்கள். இந்த 6 தினமும் 48 நாள் மௌனம் என்பது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. 6 நாள் கண்ணூடு என்பது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. இதெல்லாம் ஒருங்கிணைத்து செஞ்ச என்னுடைய வீர சிங்கங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அடுத்த வருஷம் இன்னும் நினைச்சா நிறைய பேர் வாங்க, இதே மண்டபம். ஐயா சொன்னாங்க, அவரே சொல்லட்டேன். ஆனா இப்போ எங்களுக்கு கொடுத்த கட்டுப்பாடு என்னன்னா, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க உங்களோட மண்டபத்துல அடுத்த வருஷம்? ஏன்னா எங்க ஆட்சிக்கு இன்னும் ஓரமா இவ்வளவு கட்டுப்பாடு வைக்கிறாங்க. எப்படிப்பா அதெல்லாம் என்ன செய்ய முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குப்பா, கொஞ்சம் பேசாம அவங்களே சொல்லுவாங்க. அப்படின்னு நேற்று முந்தாம் நைட்டா சொல்லிட்டு போனாரு, முந்தாம் நைட்டா சொல்லிட்டு போயிட்டாரு. ஓரமா சொல்லல, இப்ப இங்கதான் எல்லாம் பாக்குறாங்க. ஓரமா சொல்லச்சேட்டா தயவுசெய்து நம்ம அடுத்த வருஷத்துக்கு நம்ம மதத்திலே அவங்க வந்து பண்ண சொல்லுங்க. எப்படி பார்த்தீங்களா செயல்? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல், ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்ப நான் ஏன் இந்த அன்னதான கூடத்தை பத்தி 4 வருஷம் முன்னாடி மடத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னா, இவங்க சமையல்கார் கிடைக்கல, அண்ணா பண்ணேன் நான் எடுத்துட்டு வரதா அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு செயல் செய்யறதுக்கு ஒருத்தர் வந்து நிலைநிறுத்துறாரு எப்பவுமே முருகப்பெருமான். இந்த மாதிரி ஒரு ஐயர் எங்கேயா சஷ்டி ஆரம்பி நம்ம ஐயா எனக்கு வேலை இருக்கு எஸ்எம்இ மண்டபத்தை பேசாம அதோட ஒருத்தர் அப்பா பெரிய விஷயம், நான் போய் இங்கே நான் வந்து இவன் அப்படிம்பாங்க. அவங்க புத்தகம் வச்சோன்னா 7 நாளைக்கு புக்கிங் கிடையாது. மணிமலால் இத்தியாசம் பண்ணிக்கிட்டு நான் ஒரு ஃபோன் பண்ணேன், அண்ணன் நல்லா இருக்கீங்க வளரா பண்ணேன். அப்போ வாங்க எஸ்எஸ் வாங்க, நாங்க வந்து கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி இருக்கு, இன்னும் முருகன் எங்க இடத்துக்கு வர்றதுக்கு இந்த வார்த்தை ஒன்பதாக்கா அப்படின்னு கேட்டாரு. எப்படியோ கேட்கிறாங்க மண்டபத்துல, இதுவரை நடந்த மண்டபத்துல. அதனால இந்த மண்டபத்துல எங்களுக்கு அனைத்து முறைக்கும் செயலாக இருந்த அத்தனை மெய்யன்பர்களுக்கும் எங்களது சஷ்டி விரத குழு மூலியமாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துவிட்டு, அந்த மதிப்புக்குரிய ஜெயந்தி வெங்கடேசன் அம்மா அவர்கள் உரிமையாளர், இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் ஜெயந்தி வெங்கடேசம்மா அவர்களுக்கும் எங்களுடைய மனதார சஷ்டி குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் சொல்லி எனது சொற்பொழிவை நிறைவேற்றி
சாஸ்திர சம்பிரதாயம், நாள் நட்சத்திரம், கிழமை, அமாவாசை, பாட்டுமை, வளர்பிற, தேய்பிற, மழை, இந்த மாதிரி சில விஷயங்கள் பஞ்சாங்கத்தில் உண்டு. பல்லாண்டு காலமாக உண்டு. பஞ்சாங்கத்தில் உண்டு, பல்லாண்டு காலமாக உண்டு. ஆனா இப்ப நீங்க இந்த வேலை வாங்கிட்டு போய் வச்சீங்கன்னா அவரை அமர வச்சுட்டா எல்லாமே சுபிச்சம். நீங்க நெருங்கி அவர்கிட்ட பழகலாம், உள்ளார்ந்து பேசலாம், உணர்வு பூர்வமா அவர்கிட்ட நீங்க கேட்கலாம். உணர்வு பூர்வமா கேட்கலாம். இப்ப நான் பெண்களுக்கு குறிப்பிட்டு சொல்றேன், மாதவிடை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. அந்த நேரத்தில் என்னங்க பண்ணலாம்னு நீங்க யோசிக்காதீங்க. உங்க உள்ளம் என்ன சொல்லுதோ அதுல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுடைய உள்ளம் என்ன சொல்லுதோ அதுல நீங்க கவனத்தை செலுத்துங்க. ஏன்னா ஒரு குறுகுண்டு இருப்பவர் கோடி நன்மைகளை தந்து அழைப்பவர். நான் இன்னொரு வேலை வச்சிருக்கீங்க, அது பக்கத்துல வைக்கலாமா? தாராளமா வைக்கலாம். எத்தனை வேலை வச்சாலும் இந்த வேலைக்குண்டான மகத்துவமான சக்தியை வேற நல்லா நெருங்கி உள்ளார்ந்து உணர்வு பூர்வமா பேசுங்க. எங்க நான் சூடந்தாங்க காமிக்க முடியும், காமிங்க. ஐயரை கூட்டு வந்தாங்க, டெய்லி பூஜை பண்ணுங்க. மாசத்துல ஒரு நாள் சஷ்டிக்கு அபிஷேகம் பண்ணுங்க. என்னால எதுவுமே செய்ய முடியாதுங்க, செய்ய வேண்டாம். முருகான் சொல்லி கையெடுத்து கும்பிட்டு போங்க. முருகன்னா ஒரு முலம் பூ எடுத்து வைங்க. இல்லைன்னா ஒரு பூ, காலையில பக்கத்து வீட்டுல பூ தின்னாலும் ஒரு பூவை கொண்டாந்து எடுத்து வைங்க. ஆனா உள்ளம் உருக வேண்டும். முருகா என்கின்ற சொல் உணர்வு பூர்வமான சொல்லாக வேண்டும். திகைக்காமல் சொல்லிட வேண்டும். தித்திப்பாக சாப்பிட வேண்டும். திகைப்பு இல்லாமல் சொல்லிட வேண்டும். தித்திப்பாக அதை அருந்திட வேண்டும். எந்த ஒரு சாங்கியா எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு தெரியுமில்ல, இன்னைக்கு நாம அவர் பக்கத்துல போனா உங்களோட உள்மனசு என்ன சொல்லுதோ அது பிரகாரம் நீங்க நடந்தா போத, நடப்பதை அவர் பார்ப்பார், நன்மைகள் உங்களுக்கு கொடுப்பார். நல்லா கேட்டுக்கோங்க. அப்புறம் நாளை காலையில போன் பண்ணி என்னட்ட கேட்கப்படாது, எங்க நாங்க வேலை வாங்கியாச்சு என்ன பண்றோன்னு. நான் திரும்பி பிள்ளைன்னு கேட்பேன், வேலை நீங்க யார்கிட்ட வாங்கினாலும் அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பா அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப தெளிவா சொல்லிடுறேன், நீங்க அவருக்கு எதை வேணாலும் சமர்ப்பீங்க. ஆனா உள்ள உருவ சமர்ப்பீங்க. சொந்த மந்தனை கூட்டு போய் கொண்டாடிடாதீங்க. எங்க வீட்டுக்கு வேலை வந்திருக்கீங்க, வாங்க 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 வாங்கன்னு கொண்டாடுறேன். நீங்க முதல்ல அவரை கொண்டாட பழகிக்கங்க. அவர்கிட்ட நெருங்கி பேசுங்க. பேசிட்டு அவருடைய அனுப்பிரத்தை முதல்ல பெற்றுட்டு மற்றவங்களை கொண்டாட வைங்க. நல்லா கேட்டுக்கங்க. நான் சஷ்டி பூஜையில் 6 நாள் வேல் கொண்டாந்து நான் எங்க வீட்டுல வச்சிருக்கேன், வந்து பாருங்கன்னா முதல்ல போய் யாரையும் கூப்பிட்டாங்க, வந்து என்னமே வேலை வச்சிருக்க பண்ணல, ஆமாங்க அப்படின்னு ஒரே வார்த்தையை நிறுத்துக்கங்க. முதல்ல நீங்க கொண்டாட அதுல பழகுங்க. அவர்கிட்ட கேட்டு பழகுங்க. உருகி நில்லுங்க. அவர் எவ்வளவுலாம் உங்களுக்கு பரிசா தாராரு, பதக்கமா வைக்கிறாருன்னு பாருங்க. அதுக்கு பின்னாடி நீங்க மத்தவங்களை கூட்டு கொண்டாடுங்க. அது திருவிழா கோலமாக மாறும். வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, ஆறுபடை குமாரருக்கு, அற்புத வேலனுக்கு, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு, நன்மைகளிலும் புதிது, புதிதிலும் அறிவு, அறிவிலும் துளப்பம், தோக்கத்திலும் வெற்றி, வெற்றியிலும் ஒளி, ஒளியிலும் உயிர், உயிரிலும் தந்தரிக்கின்ற வேலன், வேலத்துக்கெல்லாம் தத்துவம் கொடுத்த வேல் வாங்கிய அனைவருக்கும் எங்களது சஷ்டி விரத குழு மூலியமாக அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு, உங்களால் முடிந்தளவு எங்களுடைய
சண்முகர் அறக்கட்டளை வளர்த்து கொடுங்கள்.